விநாயகா எல்பிஜி கேஸ் ஸ்டவ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சேலம். எங்களிடம் வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்தும் சிங்கிள், டபுள், ட்ரிபிள் மற்றும் 4 பர்னர் அடுப்புகள், கிளாஸ் டாப் அடுப்புகள் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் செய்து தரப்படும். திருமண விசேஷங்கள், ஹோட்டல்கள், கேன்டீன்களில் பயன்படுத்தும் லோ மற்றும் ஹை பிரஷர் அடுப்புகள் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் செய்து தரப்படும். திருமண மண்டபம், ஹோட்டல், விடுதிகள், டீ கடைகள் ஆகியவற்றில் பயன்படுத்தும் அடுப்புகளுக்கு சிறந்த முறையில் லைன் போட்டு தரப்படும். காலேஜ், ஸ்கூல் போன்ற எல்லா இன்ஸ்டிடியூட்டுகளில் கெமிஸ்ட்ரி லேபில் புன்சன் பர்னர் இன்ஸ்டால் செய்து தரப்படும். மற்றும் வில்லா, பங்களா, காட்டேஜ், அபார்ட்மெண்ட், ரிசார்ட் போன்ற அனைத்து விதமான இடங்களுக்கு காப்பர் கேஸ் பைப்லைன் டிசைன் செய்து பொருத்தப்படும். மேலும் விவரங்களுக்கு 9944444351 vinayaka.lpg@gmail.com. அன்பார்ந்த உறவுகளே, ஹிஜாப் என்னும் கண்ணியமான ஆடையை உடுத்தி கொண்டு ஒரு புறம் தங்களுடைய தலைவன் நடிகர்கள் தான் எங்களுடைய முன்மாதிரி, அவர்களை நாங்கள் பின்பற்றுகின்றோம், அவர்கள் தான் எங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் மத்தியில அதே ஹிஜாபோடு பல்வேறு தளங்களில் சாதித்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்களும் ஒரு பக்கம் இருக்காங்க. கர்நாடகாவில் ஹிஜாபுக்கான தடை நீடிக்கப்பட்டது. ஹிஜாபை எப்படியாவது இஸ்லாமிய சமூகத்திலிருந்து பிடுங்கிவிட வேண்டும் என்று இந்த RSS பிரிவார்கள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் இதே ஹிஜாபோடு இஸ்லாம் கற்றுக் கொடுத்த மார்க்க வரம்பின் அடிப்படையில் பல இஸ்லாமிய பெண்கள் சமூக வலைதளங்கள்ல பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. பல நல்ல கருத்துக்களை சொல்றாங்க, பல நல்ல வேலைகளை செய்யறாங்க, மாற்று மத சகோதர சகோதரிகள் மத்தியில் இணக்கமான முறையில் பயணிக்கிறாங்க. அத்தகைய ஹிஜாபோடு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை செஞ்ச ஒரு பெண்ணை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பெண்ணுடைய பெயர் எனக்கு தெரியல, தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்க. இந்த பெண்ணு நான் பார்த்த வீடியோவில் ஒரு பைக்கில் போயிட்டு இருக்கிறாங்க. இந்த பொங்கல் திருநாள் என்று போயிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் பொங்கல் வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், புத்தாடை உடுத்தி கொண்டிருக்கிறார்கள். டக்குன்னு போகும்போது மஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் முன்னாடியே அவங்க பேசிட்டாங்க. ஸோ அந்த வீடியோவில் மஞ்சுன்னு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த மஞ்சுங்கிற பெண்ணுக்கு, ஏன்பா இன்னைக்கு பண்டிகை நாள் தானே, பொங்கல் தானே, இந்த நன்னாளில் நீ புது ஆடை உடுத்தலையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மஞ்சுங்கிற சின்ன பிள்ளையை கேட்குறாங்க. அக்கா என்கிட்ட புது ஆடை இல்லைக்கா, போட இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை சொல்லியிருக்காங்க போல. உடனடியாக உனக்கு நான் புது ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறான்னு சொல்லிட்டு அந்த ஹிஜாபோடு வந்த சகோதரி அந்த பிள்ளைக்கு கூட்டு போய் ஒரு புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அந்த பிள்ளைக்கு பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லி இனிப்புகளை வழங்கியிருக்காங்க. இதோட நிற்கல, இதை தாண்டி இந்த பிள்ளையோட வீட்டுக்கு சென்று பார்த்தா குடிசை வீடு. ஸோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு எல்லாமே சட்டை, வேட்டின்னு சொல்லிட்டு புது ஆடைகளை எடுத்து கொடுத்து அவர்களுக்கு மகிழ்வித்து அவர்களை நல்ல முறையில் கவனித்து அவர்களை சந்தோஷப்படுத்தி இருக்கிறாங்க. அதே வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாற்றுத்திறனாளி இவர்களுக்கு ஏதோ ஒரு பரிசு பொருள் கொடுக்குறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக உழவர் திருநாள், பொங்கல் திருநாள், தை திருநாள் சொல்லிட்டு பல சிறப்பம்சங்களை கொண்ட இந்த நாளில் இந்த ஏழை எளிய மக்கள் உணவு இல்லாமல், உடை இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு இந்த இஸ்லாமிய பெண் தன்னுடைய ஹிஜாப் எனும் ஆடையோடு இந்த விஷயத்தை செஞ்சது இன்னைக்கு தமிழ் சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு நல்ல பேரா இருக்கு. இந்த பிள்ளைக்கு பல்வேறு பாராட்டுகள் மலை குவிந்த வண்ணம் இருக்கு. அப்ப நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான செயல். இந்த செயல் என்பது இஸ்லாமிய பண்பு இவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. இது போலதான் ஒவ்வொரு முஸ்லிம் பெண்ணும் இருக்கணும். பல்வேறு நபர்களுக்கு இது போன்ற உதவிகளை நாம் தாராளமாக செய்ய வேண்டும். அவர்கள் அன்னைக்கு கொண்டாட புது ஆடை இல்லை, உணவில்லை, அதற்கான உதவி செய்யறது, மழை வெள்ளையில பாதிச்சிருக்கான அவனுக்கு உதவி செய்வது, பெருங்கால பேரிடர் காலங்களில் போய் உதவி செய்யறதுன்னு சொல்லிட்டு இஸ்லாமிய மாண்புகளோடு இந்த பிள்ளை இன்னைக்கு செஞ்சது அல்ஹம்துலில்லாஹ் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு.
பக்ரீத் ரம்ஜான் என்ற 2 பெரும் பண்டிகைகள் இருக்கு. பெரும்பாலாக ஏழை எளிய மக்கள் எல்லாம் ரம்ஜானுக்கு தான் ஆடை எடுப்பாங்க, பக்ரீதுக்கு பல நபர்கள் எடுக்க மாட்டாங்க. அத்தகைய வறுமையான சூழல்லையும் இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. இவங்க வாய் திறந்து சொல்ல மாட்டாங்க, எனக்கு வறுமையா இருக்கு, இன்னைக்கு எனக்கு உடுத்த ஆடை கூட இல்லாம இந்த தியாக திருநாள் நான் கொண்டாடுறேன், இந்த ரம்ஜான் திருநாளை கொண்டாடுறேன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கு இஸ்லாம் கொடுத்த ஒரு சிறப்பம்சம் என்ன தெரியுமா? தொழுக போறதுக்கு முன்னாடி ரம்ஜான் காலங்களில் பாருங்க, ஃபித்ரா பணம்னு ஒரு விஷயம் இருக்கு. இது மாவுடைய அளவு இருக்கும், அதை வந்து எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கணக்கு பண்ணி பள்ளியில் எழுதி போட்டுருவாங்க. 100 200 சொல்லிட்டு அந்த தொகையை எழுதி போடுவாங்க. இந்த தொகையை என்ன பண்ணுவாங்கன்னா, பள்ளியுடைய இமாம் என்ன பண்ணுவார், அல்ல ஃபஜ்ரு முடிச்ச பின்னாடி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்துட்டும் என்ன சொல்லுவார்னா, உங்களுடைய தனிப்பட்ட நபருடைய தொகையை ஒரு ஆளுக்கு கொடுக்காதீங்க. உங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கீங்களா, 4 பேருடைய அமௌண்ட்டையும் ஒன்றா சேர்த்து உங்களுடைய குடும்பத்தில் ரொம்ப வறிய நிலையில் இருப்பாங்கல்ல, வாய் திறந்து சொல்ல முடியாத நிலைமை, அவர்களுக்கு இதை கொண்டு போய் நீங்கள் தொழுகிறதுக்கு முன்னாடி கொடுத்துட்டீங்கன்னா, ஒரு கறி எடுக்க, ஒரு சமைக்க, ஒரு அரிசி வாங்க, அன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்குது, அது உதவும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது பன்னெடுங்காலமாக 1400 வருடமாக பின்பற்றக்கூடிய ஒரு அழகான செயல். எல்லா நன்னாளிலும், பக்ரீத் ஆகட்டும், ரம்ஜான் ஆகட்டும், இது எல்லா நன்னாளிலும் இது போன்ற செயல்கள் தொடர்ந்து இஸ்லாம் சமூகத்தில் நடந்துகிட்டே இருக்கு. அதனால ரொம்ப ஏழ்மையானவன், வறுமைப்பட்டவன் வந்து இந்த நன்னாளில் ஒரு மகிழ்ச்சி இல்லாமலோ புத்தாடை உடுத்தாமலோ இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏதோ 1 2 இருக்கலாம். ஆனால் 100க்கு 99% இந்த ஃபித்ராவை கடைபிடிக்கக்கூடிய சமயத்தில், காரணம் ஃபித்ரா ஏன் கொடுக்குறாங்கன்னு பாருங்க, அந்த ரம்ஜான் முடிஞ்சு இந்த ரம்ஜானில் வச்ச நோம்பில் இருக்கக்கூடிய பிழைகளை எல்லாம் இறைவன் மன்னித்து விட வேண்டும், தன்னுடைய நோன்பை விரதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் வலியுறுத்தப்பட்டு பின்பற்றப்பட்டு வருகிறது. அப்போ இத்தகைய சூழலில் பழக்கப்பட்ட ஒரு இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாகட்டும், ஒரு ஆணாகட்டும், இது போன்ற திருநாள் நன்னாளில் வாடக்கூடிய இஸ்லாம் அல்லாத மாற்று மத சகோதரர்களுக்கும் தேடி போய் உதவணும். இந்த குணம் எங்கிருந்து வந்துச்சுன்னா, என்னை பொறுத்தவரை அடிப்படையாக இஸ்லாம் கற்றுக் கொடுத்த குணம் தான் நான் சொல்லுவேன். அப்ப நிச்சயமாக இந்த சகோதரிக்கு நமது மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். முஸ்லீம் சமூகத்திலிருந்து ஒவ்வொரு முஸ்லீம் பெண்ணும் இது போன்ற பன்முகத்தன்மை கொண்ட பெண்ணாக மாற வேண்டும். படிப்பு துறையில மென்மேலும் படிச்சு ஒரு நல்ல உயர்நிலையில வரணும். சம உரிமை சம வாய்ப்பு என்பது ஆண்களுக்கு நிகராக உடை உடுத்துறதுல கிடையாது, கல்வியில தான் இருக்கு. ஆண்களுக்கு இணையாக இன்னைக்கு பல்வேறு தளங்கள்ல இஸ்லாமிய பெண்களாகட்டும், இஸ்லாம் அல்லாத பெண்களாகட்டும் படிச்சு முன்னேறிட்டு வர்றாங்க. அத்தகைய கல்வி அறிவுமிக்க பெண்ணாக, மார்க்கப்பட்டுள்ள பெண்களாக, மேலும் குடும்ப வாழ்வியலை பழகக்கூடிய பெண்ணாகவும் நம்ம வளர்க்கணும். காரணம், வெறும் படிப்புன்னு கொண்டு போயிட்டீங்கன்னா அடுத்து அவர்களோட திருமண வாழ்க்கைக்கு பின்னர் கூடிய குடும்ப வாழ்வியலை குறித்த அறிவு இல்லை என்னட்டு அங்க போய் சிக்குவாங்க. அவங்க படிப்பறிவு அந்த இடத்துல வேலை செய்யாது. இஸ்லாமிய மாண்புகளும் ஒழுக்கவியலையும் மார்க்கவியலையும் படிக்கக்கூடிய சமயத்தில் தான் இவங்க என்னதான் படிச்சு வேலைக்கு போய் திருமணமாயும் வேலைக்கு போனா கூட அந்த மாண்புகளுக்கு உட்பட்டு குடும்பவியல், குடும்பத்திற்கு உண்டான முன்னுரிமை என்ன, குழந்தை வளர்ப்பு முறை என்ன, கணவனுக்கு செய்யக்கூடிய பணிமுறைகள் என்னன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு ஒட்டுமொத்த ஒரு கலவையாக அவர்கள் பின்பற்ற முடியும். இது வந்து பெண்களுக்கு மட்டும் நம்ம சொல்லலாம், ஆண்களுக்கும் இதே தன்மைதான். ஆண்களும் கல்வியில உயர்ந்தாலும் குடும்பவியலையும் படிக்கணும். ஒரு மனைவிட்டு எப்படி நடந்துக்கணும், மனைவிக்கு எப்படி கண்ணியம் கொடுக்கணும், மனைவிக்கு உண்டான உரிமைகள் எப்படி கொடுக்கணும், விட்டு எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை, இஸ்லாமிய வரையறைக்கு உட்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் ஆண்களும் படிக்க வேண்டும். இங்க ஆண்களும் பெண்களும் சமம். எதில் சமம்? தங்களுடைய ஈமானில், தங்களுடைய மார்க்க கல்வியில், தங்களுடைய உலக கல்வியில், இதில் இருவரும் சமம்தான். நமது பிள்ளைகளையும் சக மனிதனை நேசிக்கக்கூடிய பிள்ளைகளாக, சக மனிதனுக்கு உதவி செய்யக்கூடிய பிள்ளைகளாக, எனக்கு இருக்கக்கூடிய வலி, வருத்தம், கஷ்டம், நஷ்டம் எல்லாமே தனது சக மனிதனுக்கும் இருக்கும். அவனுக்கான உரிமைகளையும் வழங்க வேண்டும். நாம் உயர்நிலைக்கு வந்தால் கூட சக மனிதன் தாழ்ந்திருக்கிறான், அவனுக்கு அடிப்படை தேவை இல்லையா, தேடி சென்று செய்ய வேண்டும். இதற்கு மதம் கிடையாது, சாதி கிடையாது, இனம் கிடையாது. எல்லாம் கடந்து நாம் மனித நேயம் என்ற அடிப்படையில் இறைவன் எல்லாமே ஆதாம் ஏவல் என்ற ஒரே ஒரு ஆண் ஒரே ஒரு பெண்ணிலிருந்து தான் படைத்தான் என்ற அந்த உள்ளுணர்வோடு நாம் பார்க்கக்கூடிய பட்சத்தில் சாதி மதம் இனம் எல்லாம் கடந்து அவன் மனிதன், அவனும் ஒருதாய் பிள்ளை என்ற அடிப்படையில் நாம் உதவக்கூடிய ஒரு சூழல் வரும். மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.